Hello students, chapter 7, example 7.8. Example 7.8, the price of a product is related to the number of units available. அதாவது price of the product பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of units available, அதாவது supply by the ஈக்குவேஷன். அதனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா px plus 3p minus 16x equal to 234. அதாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க px plus 3p minus 16x equal to 234 where இப்போ இதில் P என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், P is the price of the product per unit in rupees and X is the number of units. So P வந்து price, X வந்து number of units. Find the rate at which the price is changing with respect to time. அதாவது ப்ரைஸ் வந்து என்ன ரேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது, டைமை பொறுத்து என்ன ரேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி பை டிடி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். வென் 90 யூனிட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 அண்ட் த சப்ளை இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப். சப்ளை வந்து என்ன எப்படி இன்க்ரீசிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 யூனிட்ஸ் பர் வீக். ஒரு வீக்கு 15 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி வந்து ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், டிபி பை டிடி, அதாவது ப்ரைஸ் வந்து டைமுக்கு, அதாவது ரேட் ஆஃப் அட் விச் த ப்ரைஸ் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ரேட் அட் விச் த ப்ரைஸ், அப்போ டிபி பை டிடி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே எவ்வளோ யூனிட்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 90 யூனிட்ஸா. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 90 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி ரேட் ஆஃப் 15 யூனிட்ஸ் பர் செகண்ட். ஸோ யூனிட்ஸோடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 யூனிட்ஸ் பர் வீக். ஒரு வீக்குக்கு 15 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 15 யூனிட்ஸ் அப்படின்னாவே நம்ம எக்ஸ் அப்படின்னு சொன்னோமா. ஸோ டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 15 யூனிட்ஸ் பர் வீக். சரி, இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஎக்ஸ் ப்ளஸ் 3பி மைனஸ் 16x ஈக்குவல் டு 234. இதுதான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இப்போ இதில் பிலாம் ஒரு சைடு எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ பிஎக்ஸ் ப்ளஸ் 3பி இஸ் ஈக்குவல் டு 16x அந்த சைடு போகும்போது பாசிட்டிவ் வந்துடும். ஸோ 16x ப்ளஸ் 234. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி இதில் காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 16x ப்ளஸ் 234. இப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 16x ப்ளஸ் 234 பை எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இப்போ நம்ம அதாவது என்ன கால்குலேட் பண்ணோம், டிபி பை டிடி கால்குலேட் பண்ணோம் இல்லையா, டிபி பை டிடி. ஸோ இப்போ இங்கே பி பார்த்தீங்க அப்படின்னா 16x ப்ளஸ் 234 பை எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோஷன்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூ பை வி ஹோல் டேஷ், u by v whole dash quotient rule நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ u என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா quotient rule ஃபார்ம்லாம் தெரியும் இல்லைங்களா. ஸோ v into u dash minus u v dash by v square. ஸோ இதுதான் quotient rule. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நியூமரேட்டர் என்னது u, டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா v. ஸோ u by v இஸ் ஈக்குவல் டு dy by dx ஈக்குவல் டு v into u dash minus u v dash by v ஸ்கொயர். ஸோ இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து சம்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க, ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ தான் இந்த சாப்டரில் சம்ஸ் போட முடியும். ஸோ டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா v, அதாவது டினாமினேட்டரில் இருக்க டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3. அடுத்து நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 16x ப்ளஸ் 234. இப்போ 16x அப்படின்னா இப்போ 2x அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 2x உடைய டிஃப்ரென்ஷியேஷன் 2 இல்லையா. ஸோ அப்போ 16x அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும், 16. இங்கே 234 அப்படின்னா இங்கே எக்ஸ் எதுவும் இல்லை, கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இது வந்து 0 ஆகிடும். புரியுதா. 16x ப்ளஸ் 234 அப்படின்னா 234 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 16x ப்ளஸ் 234, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த இதுக்கு மட்டும் 16 கிடைக்கும், இது வந்து 0 ஆகிடும். ஓகேவா. ஸோ 16 இன்ட்டு டினாமினேட்டர் அப்படியே எழுதியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் 1. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கிறோம், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3ல் பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 1, 3யோடைய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போ 1 மட்டும் வரும் நமக்கு. இன்ட்டு 16x ப்ளஸ் 234 பை இப்போ வி ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஃபார்முலாவில். ஸோ அதனால் டினாமினேட்டர் அப்படியே ஸ்கொயர் போட்டுக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. டிஃப்ரென்ஷியேஷன் புரியுதா. ஓகே. இப்போ இதில் எக்ஸுக்கு வந்து நம்ம 90, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், எக்ஸுக்கு 90 யூனிட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ எக்ஸுக்கு 90 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்க்கு 90 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 16 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா. ஸோ 90 ப்ளஸ் 3 93 மைனஸ் 16 எக்ஸ் இருக்குது. ஸோ 16 இன்ட்டு 90 ப்ளஸ் அந்த 234 அப்படியே எழுதிக்கலாம் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ அப்போ 90 ப்ளஸ் 3 93 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 15.
ஓகேவா? ஸோ இன்ட்டு 15. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1488 மைனஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இந்த 15 எப்படி வருது அப்படின்னு தெரியுதுங்களா? ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 15 என்ன எடுத்திருக்கோம், அதாவது ரேட் ஆஃப் இன்க்ரீசிங், அதாவது சப்ளை இஸ் இன்க்ரீசிங் அட் எ ரேட் ஆஃப் 15 யூனிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு பர் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ dx/dt தான் 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. dx/dt வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 15. ஸோ அப்போ அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா dx/dt அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த பிளேஸில் தான் நம்ம அந்த 15 போட்டிருக்கோம். ஸோ dx/dt ஓகேங்களா? அப்போ 1488 மைனஸ் 1674. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1674. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 8649 வந்திருக்கு. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் டோட்டலாக 1674 by 8649 இன்டூ இந்த 15 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ்ல வருது. ஸோ -186 இன்டூ 15 by 8649. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2790 by 8649. ஸோ இதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வருது. ஸோ dp/dt இது என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஸோ dp/dt தான் இது. ஸோ dp/dt is equal to minus 0.32258. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீசிங். ஸோ the rate at which price decreasing is equal to 0.32. ஸோ பர் வீக், அதாவது ஒரு வீக்குக்கு நமக்கு ரேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆகுது. ஸோ ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ நெகட்டிவில் வந்தால் டிக்ரீசிங், பாசிட்டிவில் வந்தால் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிக்ரீசிங் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எக்ஸை நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா dx/dt அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த dx/dtக்கு தான் நம்ம இங்கே 15 யூனிட்ஸ் அதை கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ dx/dt எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 15 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். புரியுதுங்களா? 15 எப்படி வருது அப்படின்ட்டு அங்கே எப்படி லாஸ்ட் சம்மில் ரேடியஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், dr/dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா? அதே போல் தான் இங்கே எக்ஸை டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இன்டூ லாஸ்ட்டாக நம்ம என்ன போடணும், dx/dt போடணும். ஸோ dx/dt போடும்போது அதனுடைய வேல்யூ வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரோம். ஸோ பார்த்திங்கன்னா அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ப்ரைஸ், ரேட் அட் விச் த ப்ரைஸ் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when 90 யூனிட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பர் வீக்குக்கு எவ்வளோ டிக்ரீசிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.32. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் சைன் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம டிக்ரீசிங் அப்படின்னு நோட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம இப்படியே எழுதிக்கலாம், ₹0.32 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நெகட்டிவ் சைன் போட்டோம் அப்படின்னா நம்ம டிக்ரீசிங் தேவையில்ல. ஸோ நெகட்டிவ் சைன் வந்து டிக்ரீசிங்கை டினோட் பண்ணுது. ஸோ அதனால் டிக்ரீசிங் அப்படிங்கிற வேர்டு எழுதுறதுனால நம்ம அந்த சைனிங்கை மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ டிக்ரீசிங் rate at which the price is decreasing is equal to ₹0.32 per week. ஓகேவா?